கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். யூடியூப்பில் பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பல சாட்சிகளை கேட்கும் பொழுது கர்த்தருக்கு நன்றி சொல்லதான் தோன்றுகிறது. பல தேசங்களிலிருந்து, பல இடங்களிலிருந்து, சில நேரங்களில் வாட்ஸ்அப்பில் பார்க்கும் பொழுது நிறைய ஜெப விண்ணப்பங்கள், பலர் இந்த பிரசங்கத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாய் அவளை இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும், கட்டுகளை மாற்ற வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை நம்முடைய சபையில் வைத்து துதி ஆராதனை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். நீங்கள் கடந்து வருவீர்களானால் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசுவார். வரும் நாட்களில் நாம் இணைந்து ஜெபிப்போம். தேசத்திற்காக, நம்முடைய ஜனங்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னோடு கூட மத்தேயு 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசுவானவர் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக பிறந்தார், மனிதனாகவே வளர்ந்தார். அவர் தேவனாக இருந்தாலும், ஒரு கடவுளாக இருந்தாலும், நம்மை போலவே அவர் ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். வசனம் சொல்லியிருக்கிறது போல, தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறது போல, மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் பாடுபட்டு மரிப்பார், அவருடைய இரத்தம் சிந்தப்படும் என்று சொன்ன தீர்க்க தரிசனத்தின் பிரகாரமாக பிதாவின் சித்தத்திற்காக அவர் சிலுவை மரத்தில் ஏறுவதற்கு முன்பதாக ஒரு காரியம் சம்பவிக்கிறது. பிலாத்து ராஜாவிடத்திலே இயேசுவை கொண்டு வருகிறார்கள். அவரை எப்படியாவது சிலுவையில் அறைய வேண்டும் என்று அங்கே இருக்கிற ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள். வரும்பொழுது பிலாத்துவுக்கு இயேசுவை சிலுவையில் அறையக்கூடிய ஒரு எண்ணம் இல்லாதவனாக காணப்பட்டார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், இவருக்கு மேலே எந்த தவறும் இல்லை, இவர் எந்த தப்பு செய்யவில்லை, இவர் எந்த பாவமும் செய்யவில்லை, எந்த மனுஷனை குறித்து எந்த காரியங்களும் பேசவில்லை. இப்படிப்பட்ட பாவம் செய்யாத ஒரு மனுஷனை நான் சிலுவையில் அறைய வேண்டுமா, நான் ஒப்பு கொடுக்க வேண்டுமா என்று அவனுடைய மனதிற்குள்ளே பேசினபடினால எப்படியாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார். அப்பொழுது அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுடைய பேர் தான் பரபாஸ். இந்த பஸ்கா பண்டிகை நாட்களில் அவங்களுக்கு ஒரு காரியம் இருக்கிற இந்த நாட்களில் நம்ம பார்க்குறோம். சுதந்திர தின விழா அன்னைக்கு ஒருவேளை ஜெயிலுக்குள்ளே எவ்வளவு தவறு செய்திருந்தாலும், ஒருவேளை நல்லவர்களாக வாழும் பொழுது, மனம் திரும்பி வாழும் பொழுது அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார்கள். அப்போ அதே போல் அன்னைக்கு பஸ்கா பண்டிகை நாட்களில், இந்த பண்டிகை நாட்களில் அந்த ஊரில் ஒரு காரியம் வைத்திருந்தார்கள். ஒருவேளை இவங்க நல்லவங்களாக வாழுவாங்கன்னா அவங்கள விடுவிக்கலாம் என்று ஒரு காரியத்தை வைத்திருந்தார்கள். இப்போ பரபாஸ் இந்த நேரத்தில் சிறைச்சாலையில் இருக்கிறார். பரபாஸை குறித்து வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது வேத புஸ்தகம் இவ்விதமாக அவனை குறித்து சொல்லியிருக்கு. அவன் ஒரு திருடன், அவன் ஒரு கொலைக்காரன், பயங்கரமா தவறு செய்கிற மனுஷன் என்று வேத புஸ்தகம் பரபாஸை குறித்து சொல்லுகிறது. இப்போ பிலாத்துவுக்கு என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை எப்படியாகிலும் நான் காப்பாற்றி விட வேண்டும், இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு கேட்கிறான். பரபாஸை காப்பாற்ற வேண்டுமா, இல்லை இயேசு கிறிஸ்துவை காப்பாற்ற வேண்டுமா? யாரையாவது ஒரு ஆளை சூஸ் பண்ணுங்க. இந்த பஸ்கா பண்டிகை நாட்களில் நான் ஒருவரை விடுதலை செய்கிறேன். ஒருத்தருக்குள்ள பேசுகிறாங்க, ஒருவருக்குள்ள ஒவ்வொரு காரியத்தை பேசுகிறாங்க. பரபாஸ் பயங்கரமான பாவம் செய்தவன் தான், துரோகம் செய்தவன் தான், அநியாயம் செய்தவன் தான், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை, தேவன் விரும்பாத காரியத்தை, மோசமான தவறுகளை செய்தவன் தான். ஆனால் ஜனங்கள் யோசிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை உள்ள விட்டுட்டு, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையிற ஒப்பு கொடுத்து விட்டு பரபாசை விடுவிக்கிறார். பிலாத்துவுக்கு மனமே இல்லை,
இருந்தாலும் சொல்றார், இல்லப்பா அவர் நல்லவர் தான், அவர் வல்லவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த யூத ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இந்த சாபம், இந்த இரத்த பழி எங்கள் மேலையும் எங்கள் பிள்ளைகள் மேலையும் வரட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பரபாஸ் வெளியே வந்துட்டான். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு காரியம் நம்ம நினைக்கிறோம், நம்ம எத்தனையோ பிரச்சனைகளை இன்னைக்கு சிக்கிட்டு இருக்கிறோம், எத்தனையோ போராட்டங்களுக்குள்ளே, எத்தனையோ சிறைச்சாலைகளுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வியாதி என்கிற சிறைச்சாலை, பண கஷ்டம் என்ற சிறைச்சாலை, குடும்பத்தில் ஆசீர்வாதம் குறைவுபட்டு போனது என்கிற சிறைச்சாலைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பயங்கரமான தவறு செய்த பரபாசுக்கே விடுதலை கிடைக்கும்னா உங்களுக்கும் எனக்கும் விடுதலை கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா விடுதலையை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களில் எத்தனையோ ஜனங்கள் பாவத்துக்குள்ள, வேதனைகளுக்குள்ள, வியாதிகளுக்குள்ள, போராட்டங்களுக்குள்ள சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களை விடுவிக்கிறதுக்காக தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த பரபாசை வெளியே விட்டுட்டு தன்னுடைய ஜீவன் அந்த சிலுவை மரத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். உங்களையும் ரட்சிப்பார், உங்களையும் விடுதலை கொடுப்பார், உங்களுக்கும் ஒரு சமாதானத்தை கொடுக்க நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்கள் மத்தியில் 2 காரியங்களை வேகமாக எடுத்து வைக்க போகிறேன். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் பொழுது நமக்கு விடுதலை கடந்து வருகிற, இன்னைக்கு நிறைய பேர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் விடுதலை. இன்னைக்கு ஜனங்கள் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விடுதலை. எனக்கு எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், என் குடும்பத்தில் இந்த தரித்திரம் மாறணும், என் குடும்பத்தில் இந்த போராட்டம் மாறணும், என் குடும்பத்தில் இந்த நெருக்கங்கள் மாறணும், இந்த சிறையிருப்பு என்னுடைய வாழ்க்கையில் மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இதே சூழ்நிலையில் எனக்கு ஒரு மாற்றம் பிறக்காதா, என்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் மாறாதா, கண்ணீரோடு நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்ற கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்படி தேவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற வேண்டுமானால் நாம் என்ன காரியத்தை செய்ய வேண்டும்? வேத புஸ்தகத்தின் உதவியோடு வேத புஸ்தகத்தின் ரகசியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, ஏன் தேவன் பரபாசை விடுதலை செய்தார் தெரியுமா? மூல பாஷையிலே பரபாஸ் என்கிற பெயருக்கு பின்னாடி தேவன் ஒரு அழகான அர்த்தத்தை வச்சிருக்கிறார். பர் என்பது மூல பாஷையில மகன் என்ற அர்த்தம். பர் என்பதற்கு அர்த்தம் என்ன? மகன் என்ற அர்த்தம். அப்பா என்றால் ஃபாதர், பிதாவே, கடவுள் என்ற அர்த்தம். அப்படின்னா பரபாசுக்கு அர்த்தம் என்னது? பிதாவின் குமாரன் என்ற அர்த்தம், பிதாவுடைய குமாரன் என்ற அர்த்தம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சபைக்கு வருகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், எல்லா கூட்டங்களையும் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுவதில்லை. இன்னைக்கு 9:30 மணிக்கு ஆராதனை அப்படின்னா 10 மணிக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், 11 மணிக்கு முடிஞ்ச பிறகு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் இப்படி வந்து உட்காரும் பொழுது தேவன் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க முடியாது. எங்க வேணாலும் தேடலாம், எத்தனை மனுஷனை தேடி ஓடலாம், தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டால் மட்டும்தான் இந்த உலகத்தில் விடுதலை உண்டு. குடும்பத்தில் ஏன் தரித்திரம் மாறல, குடும்பத்தில் ஏன் வியாதிகள் மாறவில்லை, குடும்பத்தில் ஏன் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல? ஒரே ஒரு காரியம், தேவனுடைய சமூகத்தை தேடுறதை இன்னைக்கு குறைச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற காரியத்துக்கெல்லாம் முதலிடத்தை கொடுக்கிறோம். ஸ்கூலுக்கு போகணுமா, 8 மணிக்கு ஸ்கூல்னா 7:15 கிளம்புறோம். இன்னைக்கு ஒரு கலெக்டரை பார்க்க போகணுமா, 9 மணிக்கு கலெக்டரை பார்க்கறோம்னா 7 மணிக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் பரிசுத்தமுள்ள தேவன் கடந்து வந்திருக்கிறாரே, பரிசுத்தமுள்ள தேவன் ஆராதிக்கிற பிள்ளைங்க அவர் மேல் வாஞ்சையாக இருக்கும் பொழுது, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் அப்பாவாக இருக்கும் பொழுது
அவரை தேடி வர்ற பிள்ளைங்க வாரத்தில் ஒரு நாள் வந்தாலும் 9:30 மணிக்கு ஆராதனைனா 9:15 யார் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, ஆண்டவரே என் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க, சபையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க, வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க சொன்னீங்கன்னா தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு வெளிப்பிரகாரமா மனுஷன் உங்களை பலவிதமா பார்த்துட்டு இருக்கலாம், மனுஷன் உங்களை பல குறைவுகளோடு பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனா இயேசு உங்க வாழ்க்கையில வருவார்னா குறைவுகள் மாறும், நெருக்கங்கள் மாறும், போராட்டங்கள் மாறும், நிந்தனைகளை தேவன் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பரபாஸ் என்பதற்கு அர்த்தம் பிதாவினுடைய குமாரன் என்ற அர்த்தம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும், அவரோட இரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன், அவரோட இரத்தத்தால கழுவப்பட்டிருந்தா தேவனுடைய சமூகத்துக்கு முதலிடத்தை கொடுப்போம், தேவனோடு செலவழிக்கிற நேரத்திற்கு முதலிடத்தை கொடுப்போம். வசனம் சொல்லியிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியும் தேடுகிறவர்களுக்கு உலகத்தில் நீங்கள் கேட்கிற எல்லா காரியத்தையும் தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பல நேரத்தில் சிறையிருப்பு, வியாதி மாறல, வறுமை மாறல, போராட்டம் மாறல, பிரச்சனை மாறல, வாழ்க்கையில இவ்வளவு நாளும் கண்ணீருக்குள்ள நடந்துட்டு இருக்கிறேனே, ஏன் இந்த பாடுகள் தெரியுமா? தேவனுக்கு நீங்க முதலிடத்தை கொடுக்கல. பரபாஸ் வெளியே மோசமாக இருந்தாலும் ஒருவேளை நான் நினைக்கிறேன் சிறைச்சாலைக்குள்ள இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் அறிந்து கொண்டிருப்பான். ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சும்மாலாம் விடுதலை கொடுக்க மாட்டார். தான் அந்த மரண படுக்கை அவர் ஏற்றுக்கொண்டு, அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டு பரபாசை விடுவிக்க வேண்டுமானால் அவனுக்குள்ள தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். பிதாவின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க தேவனுடைய பிள்ளையா மாற்றப்பட்டா மட்டும்தான் இன்னைக்கு வாழ்க்கையில சிறையிருப்புகள் மாறும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நெருக்கம் மாறல, நிந்தனை மாறல, இதுவரைக்கும் சோதனைக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை மனதில் கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்கு, தேவனுடைய சமூகத்திற்கு முதலிடத்தை கொடுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது சகேயு என்று ஒரு மனுஷன் இருக்கிறான். காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி இயேசுவை பார்க்கும்படியாக நின்று கொண்டிருக்கிறான். அவனை குறித்து வேத புஸ்தகம் சொல்லுகிறது, பக்கத்து வீட்டில் இருக்கிற ஜனங்கள், அவன் பக்கத்தில் இருக்கிறவங்க அவனை பார்த்து மோசமா பேசுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவன் அநியாயமாக காசு வாங்குற மனுஷன். வட்டிக்கு காசு கொடுத்து நீ கொடுக்கலன்னா உன்னை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு நிலைமையில வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆனா சகேயு வீட்டுக்குள்ள இயேசு போறாரு. போகும்போது எல்லாரும் அவனை பார்த்து சொல்றாங்க, இயேசுக்கு வேற வேலையே இல்லையா, ஏன் இவனுக்கு வீட்டுக்குள்ளே கடந்து சொல்ல வேண்டும்? பரபாசையே விடுவிப்பாருன்னா சகேயுவை விடுவிப்பது லேசான காரியம். சகேயுவுக்கு விடுதலையை கொடுப்பாருன்னா உங்க வாழ்க்கையில உங்க மேல இருக்கிற மோசமான பேரை மாத்த ஆண்டவருக்கு லேசான காரியம். வீட்டுக்குள்ள போறாரு, சகேயுவை பார்த்து எல்லாம் பேசுறாரு. பேசி முடித்த உடனே சகேயுக்குள்ள ஒரு புதிய மாற்றம் கடந்து வருகிறது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் மாற்றப்பட்டால் உங்க வாழ்க்கையில மாற்றம் கடந்து வரும். இதுவரைக்கும் சிறையிருப்பு என்கிற போராட்டம் விடுதலைக்குள்ள கடந்து வரும். துக்கம் என்கிற ஒரு சிறையிருப்பு உங்க வாழ்க்கையில சந்தோஷமாக மாறும். வியாதி என்கிற சிறையிருப்பு உங்க வாழ்க்கையில விடுதலையாக மாறும். நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம், தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட வேண்டும். வெளி பிரகாரத்தில் அல்ல, வெளியே பார்க்கும்போது சும்மா பைபிளை திறந்து வச்சுட்டு வாசிக்கிறது இல்ல, வெளியே 10 பேர் கூடினா மட்டும் நல்லா ஜெபிக்கிறத தேவனுடைய பிள்ளையை காட்டாது. தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கு முன்பதாக யார் அவருடைய பிள்ளையாக வாழுகிறார்களோ அவர்களுக்காக தேவன் எதையும் செய்ய, அவர்களுக்காக அவர் சிலுவையை சுமக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்க பாவங்களுக்காக சிலுவையை சுமந்திருக்கிறார், வியாதிகளுக்காக சுமந்திருக்கிறாரு, நெருக்கங்களுக்காக சுமந்திருக்கிறாரு, உங்க போராட்டங்களுக்காக சுமந்திருக்கிறாரு. ஒரே ஒரு காரியத்தை பண்ணுங்க, ராஜா, இனி என்னுடைய சுய ஞானம் அல்லப்பா,
உங்களை மட்டும் நம்பி இருக்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றும் ராஜா, உம்முடைய பிள்ளையாக நான் மாறுகிறேன் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை உயர்த்த ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியம் பரபாசை குறித்து உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பரபாசை விடுதலை பண்ணிட்டாங்க. பெரிய கள்ளன், பயங்கரமான ஒரு மனுஷன் தான், மனிதர்களால் விரும்பத்தகாத ஒரு கேரக்டருக்குள்ளவன் தான் இந்த பரபாஸ். ஆனால் அவனுடைய பேரில் ஆண்டவர் ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறார். இப்போ அவனுக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க, பரபாஸ் வெளியே வந்தாச்சு, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. இந்த பரபாசை குறித்து வேத புஸ்தகம் அதுக்கு பிறகு அவன் பாவம் செய்ததாக, அவன் துரோகம் செய்ததாக, மறுபடியும் அதே தவறுதலை தன்னுடைய வாழ்க்கையில செய்ததாக சொல்லவே இல்லை. இன்னைக்கு சிலரை பார்த்துருக்கிறோம், தேவன் ஆசீர்வதிக்கிற வரை சபைக்கு கரெக்டாக கடந்து வருவாங்க. தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயர்த்துகிற வரை கரெக்டாக சர்ச்சுக்கு வருவாங்க. வீட்டில் போராட்டம் இருக்கிற வரை கரெக்டாக கர்த்தரை ஆராதிப்பாங்க. ஆனால் கர்த்தர் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கூட கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சில நேரம் கொஞ்சம் நல்லா இருந்துட்டு போயிடுப்பான், கொஞ்சம் உயர்த்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பெருமையினால மனமேட்டிமையினால சபைகளுக்கு வருவதை இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. இன்னைக்கு பரபாசுக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க. வெளியே போன பிறகு அதே தவறை அவன் செய்திருக்கலாம். ஏனென்றால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அங்க இருக்கிற ஜனங்கள் தான் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினதை அவன் தூரமாய் நின்று கொண்டு பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அவன் மனம் திரும்பி இருக்க வேண்டும். அவன் வேறு மனுஷனாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு நிறைய நேரத்தில் தேவன் நம்மை உயர்த்துகிறார், தேவன் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். இருந்தாலும் பழைய குருடி கதவை திரடின்னு சொன்னது போல பழைய பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில ஸ்டாக் வைத்து செய்து கொண்டிருக்கிறோம். உலகத்திற்கு முதலிடத்தை கொடுக்கிறோம், உலக பிரகாரமான காரியத்திற்கு முதலிடத்தை கொடுக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இரண்டாவதாக பரபாசுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், விடுதலை பெற்றாலும் தேவனிடத்திலிருந்து விடுதலை பெற்ற ஜனங்கள் அவருக்கு பிரியமுள்ள ஜனங்களாக வாழ வேண்டும். சங்கீதக்காரனாக தாவீதை பார்க்கும் பொழுது உரியாவுடைய மனைவியான பத்ஷெபாவை அவன் பார்க்கிறான். அவளோடு கூட தவறுதலாக நடக்கிறான். ஒரு பாவம் தான் செஞ்சாச்சு, ஆண்டுடைய சமூகத்தில் வந்து விழுந்து அழுறான், ஆண்டவரே நான் செஞ்சது பாவம் தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுதுருக்க கூடும். ஒரு பாவம் செஞ்சவன் அடுத்தும் ஆண்டவர் மன்னித்த பிறகு உரியாவை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று வகை தேடுகிறான். பாவத்துக்கு மேல பாவம், பாவத்துக்கு மேல பாவம் செய்து கொண்டிருக்கிற பாவத்துக்கு மேலேயே பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறாருன்னா தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழணும். தேவனுக்கு ஒரு அழகான இடத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாருன்னா நன்றி உள்ள வாழ்க்கையை வாழணும். இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, மனுஷனுக்கு நன்றி கிடையாது, ஆனா பிஸ்கட் போட்டு வளர்க்கிற நாய்க்கு நன்றி இருக்கும் அப்படிம்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஜனங்களை எவ்வளவோ ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவர் தேவ பிள்ளைகளை எவ்வளவோ உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆனா நன்றி கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் எதை விரும்புறார் தெரியுமா? உங்களை உயர்த்தி இருக்கிறாருன்னா, உங்களை இந்த நிலைமையில வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு நன்றி உள்ள வாழ்க்கையை வாழணும். அவர் விரும்புகிற வாழ்க்கையை வாழணும். தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்கிற வாழ்க்கையை வாழும் பொழுதுதான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இன்னைக்கு ஏன் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல? ஏன் குடும்பத்தில் நெருக்கம் மாறல? ஏன் குடும்பத்தில் போராட்டங்கள் மாறல தெரியுமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவுதான் அவர் உங்களை தட்டி கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா வந்துருன்னு சொன்னாலும் மறுபடியும் மறுபடியும் விழுந்த பாவத்திலே விழுந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அந்த சிலுவை மரத்துல நமக்காக மரித்திருக்கிறார். பரபாசை காப்பாற்றி நாம் நம்ம பேரை போட்டு சொல்லணும், எபிசாம காப்பாற்றி எனக்காக அவர் சிலுவை மரத்துல ஏறினார். பரபாசை வெளியே கொண்டு வந்துட்டு
இவர் அந்த சிலுவை மரத்தை ஏற்றுக்கொண்டார். அவ்வளவு பெரிய பாவம் உள்ளவனை மன்னிக்க முடியும்னா உங்களை என்னைய மன்னிக்க கர்த்தர் வாஞ்சையாக இருக்கிறார். பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில சிறைச்சாலை என்கிற அனுபவத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை பிறக்குமா? என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் மாறுமா? கண்ணீரோடு உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்தில் ஒரே ஒரு காரியத்தை பண்றாங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்களுடைய நாமத்தை சொல்லுகிறோம். விடுதலையை தாரும் என்று விடுதலையோடு தேவனை ஆராதிக்கிறார்கள். நடந்த காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை அந்த சிறைச்சாலைகளுக்குள்ளே அசைவாட ஆரம்பித்தது. தேவனுடைய சமூகம் உள்ள வரும் பொழுது சிறையிருப்புகள் உடைய ஆரம்பித்தது, இரும்பு தாழ்பால்கள் உடைய ஆரம்பித்தது. அவ்வளவு பெரிய சிறைச்சாலையை உடைத்து பவுலும் சீலாவும் சிறையிருப்பை மாற்றுவாரே. ஆனால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை தேவன் மாற்ற வேண்டுமானால் ரெண்டே ரெண்டு காரியத்தை உங்க மத்தியில் எடுத்து வைத்திருக்கிறேன். முதலாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட வேண்டும், பிதாவுடைய பிள்ளையாக மாற்றப்பட வேண்டும், அவர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ வேண்டும். ரெண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், விட்டு வந்த காரியத்தை திரும்பி பார்க்க வேண்டும். பாவத்திற்கு மேல பாவத்தை அடுக்க வேண்டாம். இதுவரை செய்த பாவம் போதும், இதுவரை செய்த அக்கிரமம் போதும், இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை போதும். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, நீர் எனக்காக மரித்தீர், எனக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறீர். அந்த பரபாசை போல ஆண்டவரே, நான் மனம் திரும்பும்படியாக விரும்புகிறேன், என்னை மாற்றும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். விடுதலை கொடுத்தவர் உங்க வாழ்க்கையிலும் கொடுப்பார். லோத்தனுடைய மனைவியை போல திரும்பி பார்க்க வேண்டாம். உப்பு தூணாக மாற்றப்பட்டாலே காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் விருப்பப்படாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், தேவன் விரும்பாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் விரும்புகிற காரியத்தை செய்யுங்கள். நமக்கு பிதாவாக, நமக்கு நல்ல ஒரு அப்பாவாக, நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக தேவன் இருக்கிறார். கரத்தை இறுகமாக பிடித்துக் கொள்ளும். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லப்பா, வேஸ்டான பாண்டவப்பா, உபயோகப்படுத்த முடியாத ஒரு பாத்திரம் தகப்பனே, தள்ளப்பட்ட பாத்திரம், உடைக்கப்பட்ட பாத்திரம், சிறையிருப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கட்டப்பட்ட அனுபவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த பரபாசுக்கு கொடுத்த விடுதலைய எனக்கும் கொடுங்க ராஜா. அந்த பரபாசுக்கு அவ்வளவு பாவத்தோடு வாழ்ந்தான், அவ்வளவு அக்கிரமத்தோடு வாழ்ந்தான், தேவனுக்கு பிரியமா இல்லாமல் வாழ்ந்தாலும் கூட தேவனுடைய பிள்ளையாக மாறினது நிமித்தமாக விடுதலை கொடுத்தீரே, என்னுடைய வாழ்க்கையிலும் விடுதலை கொடுப்பீரா என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாக வசனம் சொல்லியிருக்கிறது போல உங்கள் துக்கங்களை, உங்கள் பாரங்களை, உங்கள் வியாதிகளை கர்த்தர் சுமக்க ரெடியா இருக்கிறார். அந்த சிலுவை மரத்துல சுமந்திருக்கிறாரு. ஒப்பு கொடுத்து பாருங்கள், ஒப்பு கொடுத்து பாருங்கள், முழுவதுமாக தேவனுடைய சமூகத்தில் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் இருக்கிற தலைகளை